ஹalleluya. நாங்கள் யாவரும் எழுந்து ஆராதனை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும். தேவ கிருபை எங்கள் ஆராதனையிலே பெரிய காரியங்களை செய்வன் சொல்லி சந்தோஷத்தோட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்தி பாடலை பாடுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. நன்றி ஆனந்த ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆனந்த ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் ஆனந்த ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் ஆனந்த ஆனந்த ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த ஆனந்த ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஹalleluya. தேவனை துதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனையில் தேவனை நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹalleluya. அவர் மனப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனை ஆராதிக்க கடந்து அன்பான கர்த்தாவே இந்த விடைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள ஒரு மனப்பட்டவர்களாக இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்தீங்க ஆண்டவரே. இந்த இடத்துல வந்த ஒரு பிள்ளைகளும் உங்களை நோக்கி பார்த்து துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் இதனுடைய வார்த்தையை கேட்கும் தெய்வீக பிரசன்னத்தை நம்புங்க.
ஆண்டவராக வந்திருக்க சிறிய பிள்ளைகள் ஒவ்வொரு வசனங்களை சொல்ல தேவஞானம் கடந்து வரட்டும். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறோம். கத்தர் கூட இந்த வழி நடத்துங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த நீரே இந்த ஆராதனை பொறுப்பட நடத்த போகிற கை கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் தாமே வார்த்தை கொடுக்குற ஊழியக்காரன் அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வழி நடத்த சகோதரையும் ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தை கருவடிக்கு சகோதரை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த இடம் முழுக்க தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். தேவன் தாமே கூட இந்த ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஒருமனப்பட்டவர்களாய் உலகம் நடக்கிற ஆராதனை காணாம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் நடக்கிற ஆராதனைக்கா ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தில், இந்தியா தேசத்தில் மற்றும் உலகில் வாழ ஒவ்வொரு இடங்களிலும் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபை நடத்துகிற போதனும் அதை பலப்படுத்துங்க. நான் வார்த்தைகளை சொல்ல தேவஞானம் கடந்து வரட்டும். இந்த கடைசிக்கான சத்தியங்களை அறிந்து கொண்டு நாங்கள் மனந்த நினைக்கிறது செய்யும் தேவனை செய்கிறது கை கோடிச்சுட்டு கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தாமை கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் இப்படி சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் டிப்சிக்கா டொச்சில் வாசிப்பாக சங்கீதம் 150வது சங்கீதம் 150. Psalm 150. Halleluja, lobt Gott in seinem Heiligtum, lobt ihn in seiner himmlischen Wohnung, lobt ihn für seine mächtigen Taten, lobt ihn in seiner unvergleichlichen Größe, lobt ihn mit dem Klang der Posaune, lobt ihn mit Harfe und Zither, lobt ihn mit Tanz und Tambourin, lobt ihn mit Saiteninstrumenten und Flöten, lobt ihn mit klingenden Zimbeln, lobt ihn mit dem Klang lauter Zimbeln. Alles, was atmet, lobe den Herrn. Halleluja, Amen. Amen. தமிழை வாசிப்போம். சிஸ்டவார்கள் சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய எல்லா வல்லமைக்காகவும் ஆகாயவரும் ஊரை பார்த்து அவரை துதிங்கள். அவருடைய வல்லமையுடைய கிரியைகளுக்காக துதிங்கள். மாற்றுவதற்காக துதிங்கள். எக்காலத்தோடியோடு அவரை துதிங்கள். வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதிங்கள். தம்பூரோடு நடத்தோடு அவரை துதிங்கள். யாரோடு அவரை துதிங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதிங்கள். பேராசுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதிங்கள். சுவாசமலையாகவும் கத்தரை துதிப்பார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த இடையில கத்தரை துதிப்போம். இந்த ஓய்வு நாள் கழிவுருவோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது நாளை கழிவுருவோம். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 19 இம்மாதிரியான சேனைக்குள் பாடி 18 ஆண்டு என்று அந்த சங்கீதக்காரர்கள் சேர்ந்து தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். தேவன் செய்த நன்மை நினைத்து கண்ணுகள் முன்னாக கொண்டது. எங்கள் வாழ்க்கையை பாவங்களை மன்னித்தாரே. பாவங்கள் எவ்வளவு சுவக்கச்சல் இருந்தவர்களுடைய ரத்தத்தினாலே பஞ்சு போல அவர் வெண்மையாற்றினான் சொல்லப்படுறது. உங்கள் பாவங்களை மேற்கும் கிழக்கும் அவ்வளவு தூரமாக விலக்கி விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பின்பாக அறிந்து விட்டார். ஆகிய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவோ பாக்கியவான்கள், என்னுடைய பாவங்கள் என்ன இருந்தோ பாக்கியவான்கள் சொல்லப்படவில்லை. நாளும் கத்தர்களுக்கு நன்மை எல்லாவற்றையும் கத்தரை துதிக்க பாக்கிய சங்கத்திலே 150 சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக சொல்லும்படி சுவாசமுள்ள யாவற்றை கத்தரை துதிக்க அந்த தேவனை உள்ளத்தினால் துதிக்கார்கள். ஹல்லேலூயா. இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவனை சந்தித்த யெகோவாயீரே, சுரந்தன்னை யெகோவாராப்பா, தந்தை சடா சமானம் தந்தை யெகோவாசானோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோய், எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவாமைக்காது, எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யெகோவாசிக்கேது. இரக்கமுள்ள தேவனாய் ஏகமன்றி உள்ள தேவனாய் ஏசாய், உண்மையான தேவனாய் ஏழாய்ச்சுமேலோர் மகாதேவனே, ஏழுப்போர் வல்லமல் தேவனே, ஏழுலாம் சதாகாலம் உள்ளவரே, ஏற்பிராசின் தலையை நீக்கிறவரே, எழுத்தோர் வானத்தின் வாசலே, ஏழடியோர் தேவனையுமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உடைய நாமம் யெகோவா சேனையிலிங்கத்தாவே, யுத்தங்களை செய்கிறவே உமக்கு காக்கிறோம்பா. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்கு தாயே, மாறிலை தாண்டிடுவே, மாறிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்கு தாயே, மாறிலை தாண்டிடுவே, மாறிலை தாண்டிடுவே.
தாவீது வாழ்க்கையிலே எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். முதலாவது அவனை ராஜாவாக ஏற்படுத்துவது, முதலாவது அவனுடைய சகோதரர் மத்தியிலே அவனால் தந்தையினாலே புறக்கணிக்கப்பட்டவன் தான் தாவீது. தந்தையினாலே புறக்கணிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, சகோதராலே புறக்கணிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, கடைசியாக கோலியாத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, இறுதியாக சவுலாலே புறக்கணிக்கப்பட்டவர் தாவீது. ஆனால் தாவீதோடு தேவன் கூட இருந்தார். அதனாலே அவன் ஒரு கவனோடு போய் ஒரு கல்லை எறிந்து அவனுடைய நெத்தியை பட்டவர்கள் எல்லா அளவும் பாதுகாப்பு இருந்தது. அவனுடைய பலவீனத்தை அறிந்து சரியான இடத்தை அடித்தான் தாவீது. தேவன் அவனோடு கூட சொல்லினார். அந்த கோலியாத்துக்கு பயமுறுத்தின அந்த மாம்சத்துக்குரியவர் விழுந்தான் என்று பார்க்கிறோம். அவை எங்களை பயமுறுத்துகிற மாம்சத்தின் அழிக்க வேண்டுமானால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லை. எங்களுக்கு வான்மண்டலில் சில பொல்லாத ஆவிகள் மனுஷன் மூலமாக எங்களுக்கு விரோதமாக எழும்பும். ஆக அந்த நிலையிலே நாம் தேவனை துதிக்கும் பொழுது சத்துருக்கள் சிதறி வருவார்கள். நீ வேதனை வாசிக்கிறார். யோசுவாத்துக்கு விரோதமாக அம்மோனியர் மோவாரியர் ஏயின் மனிதத்தால் கூடி வந்தவர்கள். யோசுவாத் பயந்தான் ஜனங்களை பார்த்தது. ஆனால் அவருடைய ராணுவத்தில் இருந்தது. அது மாத்திரம் தேவனோடு கூட இருந்தார். உடனே அவன் உபவாசம் பண்ணி கவர்மெண்ட் வருது. இந்த யுத்தத்தை பண்ண யூதர் நீங்கள் அல்ல, கர்த்தரை உங்களுக்கு யுத்தம் பண்ணாலும் தீக்கியமாக பாடின பாடுதான் கர்த்தர் நல்லவர், அவன் கிருபை சொன்ன மாத்திரத்தை சத்துருக்க வெற்றி இருந்தார். ஆவினால் செய்ய வேண்டியது துதிக்கு மாத்திரமே. அவரின் சீராவுக்கு ஜெபம் பண்ணி துதித்தார்கள், விடுதலை பெற்றார்கள். அவர் இந்த நாள் துதியை தொடர்ந்து எழுக்கும். எங்கள் வாழ்க்கையை சீராவுக்கு சத்துருக்க வெற்றி கொண்டுவார்கள். அடுத்த பாடலாக எல்லோருக்கும் தெரிந்த பாடல் சிறு ஆபராமனுடைய சாட்சியை கேள்விப்பட்டு உடல் முழுக்க அவருடைய வாழ்க்கையிலே முகம் கூட அவருடைய வேறொரு முகம் போட்டிருந்தார். அவர் சொந்த முகம் இல்லாத இடத்துல அவர் முகம் போட்டிருந்தார். மிகவும் வேதனைப்பட்ட நிலையும் ஆண்களை துதிக்கிறவானாய் காணப்படுகிறார். அந்த தேவனை இன்று நாம் யார் யார் குறிப்போம், வெள்ளையினாக குறிப்போம்,
என்னை தேடி வராதிருந்தாய் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தாய் நான் எங்கோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தாய் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தாய் நான் எங்கோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தாய் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தாய் நான் எங்கோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தேன். சொத்தோ சுகமோ தேவையில்ல சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்ல சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தாய் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தாய் நான் எங்கோ அழிந்திருப்பேன். உடையான சேற்றிலே நான் உழண்டு கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உடையான சேற்றிலே நான் உழண்டு கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்ல பேசலி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்ல பேசலி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என்னை தேடி வராதிருந்தாய் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தாய் நான் எங்கோ அழிந்திருப்பேன். தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. ஆண்டே எந்தன் நாளிலே ஆயுள் முழுதும் மாறாதிருப்பேன். அன்பே எந்தன் நாளிலே ஆயுள் முழுதும் மாறாதிருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே.
நான் மறித்து கிட்டத்தட்ட 1992ஆம் ஆண்டு கடைசி யுத்தம் நடந்திருந்தது. கோட்டையை சுற்றி நடந்துள்ள யுத்தத்திலே செம்பி ஓட்டுகிற மாசங்களோடு சேர்ந்து யுத்தத்திலே அவருக்கு உதவியாக அப்பொழுது சீசுயார் யுத்தம் ஏற்பட்டபொழுது நாங்கள் இரவாக செம்பி ஓட்டோம். இறுதியாக வந்து கொண்டிருந்த பொழுது கேள்வி போட்டேன்னு தெரியாது. நான் சைக்கிளை வந்து உடனே இறங்கின பொழுது இந்திய நாமே வந்திருந்தார்கள். வந்து உடனே நேரத்தை காட்டிட்டு என்ன கன்னத்திலே ஓங்கி அறைந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்ன ஏன் இந்த நேரத்தை வந்தேன். ஆனால் நான் சுழண்டா படித்துக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தை உதவியும் செய்து கொண்டிருக்கிறேன். 2 நிலையிலே செய்ததுனாலே என் வாழ்க்கையிலே உடம்பு மெலிந்து போய் மிகவும் வியாதி கொள்ளப்பட்ட கூட எனக்கு தெரியாது. மிகவும் வெறியோடு மிகவும் கோபத்தோடு ஆவேசத்தோடு என்னை இந்த நிலைக்குள்ளாக்கணும் விடமாட்டேன்னு சொன்ன அந்த வாலியுடைய கதறல் கேட்டது என்ற காதலை மண்டதுக்கு கடைசி அடிபாட்டிலே அவர்களுடைய வாயு பிள்ளையெல்லாம் ஆஸ்பத்திரியில வந்து வைத்தியம் செய்து கொண்டிருந்தபோது நான் அவரை பார்க்க சேர்ந்தபொழுது அவர் கத்தின கத்தல் என்னை இந்த நிலைமைக்கு உள்ளாக கொண்டாங்க நான் விடமாட்டேன் என்று கத்தவன் காதலை கேட்டது. அப்பொழுது நான் படித்துக் கொண்டிருந்த நான் படித்து எக்ஸாமுக்கு ஆயத்தம் பண்ணி நான் இரவு வேலையிலே அவரோட சேர்த்து சென்று போடுவது காலையில நேரத்துக்கு தெரியாம வந்து மதிய தெரியாம வந்து படிக்கிறது. இதே என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. ஒரு நாள் எனக்கு வியாதி நண்பர்த்தி வந்து வெளிஞ்சு போயிருந்தேன். என் அம்மா வந்து பார்த்தபொழுது அவர் அறிந்து விட்டார்கள் படிக்கிறதுனால தெரியல அங்கால இயக்கத்துக்கு போகிறான்னு சொன்ன அம்மா வந்து அழுது கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ண பொழுது என் வாழ்க்கை எனக்கு நடந்து தெரிஞ்சிருந்தேன். ஆகவே நான் அந்த ஆண்டை சாக வேண்டிய நான் இன்று உயிரோடு இருப்பதோடைய கிருபை. அவர் என்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டதினால் தான் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய அழைப்பு மாறவில்லை. அவருடைய கிருபை என்றும் மாறவில்லை. நாம் நிற்பதும் நிர்மலமாக இருப்பது அவருடைய கிருபை என்று வேதம் சொல்றது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே முள்ளு ஏற்பட்ட பொழுது 3 முறை ஜெபம் பண்ணார். ஆண்டு சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அவன் உங்கள் வாழ்க்கையில் எது பலவீனமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை தேவனிடம் மன்றாடுங்கள். என்றால் சத்து அந்த பலவீனத்தை அறிந்து தாக்குவான். உங்கள் வாழ்க்கையில் எது பலவீனமோ அதிலே கவனமாயிருங்கள். சத்து அந்த பலவீனத்தை வைத்து தாக்குவான். அவை நீங்கள் அதுக்கு முன்பாக முந்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய பலத்தை பெற வேண்டும். வானத்தின் பொல்லாத செவிடங்களுக்கு அதிகாரம் போராட்டம் முன்னாடி வேறுகிறது. அது இதனால் தொடர்ந்து பாடுவோம். நாம் இருப்பது நான் நீக்கிறதும் நிர்மூலமாக எத்தனையோ யுத்தத்திலே மறித்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் பக்கத்தில் உள்ள குடும்பங்கள் இல்லை. சொந்தக்கார ஒரு குடும்பம் முழுக்க மறித்திருக்க ஒருவர் மாத்திரம் கேரளாவை தப்பி இருக்கிறார். நாங்கள் இங்கே உயிரோடு இருக்கிறதுனால நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தப்பி விட வேண்டும். எஸ்தரை சொல்லப்படுறது, நீங்கள் இந்த தேசங்களுக்காக ஜபிக்காவிட்டால் வேறொரு ஜாதி மூலமாக ரட்சிப்பு வர வேண்டும் இருக்கிறது. அவை நாங்கள் இருப்பது நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவர்கள் நோக்கத்துக்காக தெரிந்து கொண்ட தேசம் ரட்சிக்கப்படவே தெரிந்து கொண்டால் தேசத்துக்காக நாங்கள் தேவனுக்காக செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவை இதை உணர்ந்து பாடுவோமா? என் தேவா என் ராஜா உன் கிருபை போதும் என்று உணர்ந்து பாடுவோம். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் நோவாவை குறித்து. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நோவா நீதிமான் என்றால் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயமுடையவன். 2வது அவன் உத்தமன் என்பது யாரும் காணாத போதும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடக்கிற வாழ்க்கையுடையவன். அடுத்தது அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான். 3 காரியங்கள் நோவாவுடைய காலப்படுது. தேவனுடைய கண்களே கிருபை கிடைத்ததற்கு 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கை. முதலாவது அவன் நீதிமான், உத்தமன். அது மாத்திரமல்ல, தேவனோடு சஞ்சரிக்க இங்கிலீஷ் தேவனோடு ஓக் பண்ண நடந்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிற மனிதன் பாதுகாக்கப்படுவான். மாத்திரமல்ல, தேசத்துக்காக கதற மனிதனாய் நீ என்னை எடுத்துக்கொள்ளும் அல்லது ஆத்மாக்களை தாரும் என்று சொல்லி மெசர்கள் கதறினது போல நாங்கள் வாழ்வது இந்த தேசத்துக்காக மாத்திரமில்லை. எங்கள் தேசம் அழிந்து கொண்டு போகிறது. போதைப் பொருட்களுக்கு வாலிபர் அடிமைப்பட்டு போகிறார்கள். ராணுவமே அதுக்கு காரணம். ராணுவம் முந்தி நேரடியாக அடிபட்ட காலங்கள் மாறி இப்பொழுது போதைப் பொருட்களை வாலிபர்களே அனுப்பி இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து தேசங்களுக்காக அழிந்து விளங்குங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம், இந்த கொடுக்கப்பட்ட காலத்திலே நீங்கள் ஜெபிக்காவிட்டால் வேறொரு ஜாதி அனுபவத்திலே நீங்கள் அழிந்து போக வேண்டிய மினிஸ்டர் மூலமாக தேவன் பேசினார். தயவு செய்து தேசங்களுக்காக திறப்பு என்று மன்றாடுங்கள். ஒருவர் கடித்து பட்சிப்பினால் அழிந்து போய் கலாத்திலே சொல்லப்பட்டபடி
தேவன் அன்பா இருக்கிறார். நாம் அன்பா இருந்து இணைந்து தேவனுடைய சபையை கட்டுவோம். தேவன் தானே மகிமைப்படுவார். அப்படி சற்று தேவனை துதித்து நாங்கள் ஆராதனை கடை செல்ல போகிறோம். அலையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் துதிபலியை செலுத்த வந்து முதலில் தேவனுக்கு துதிபலிகள் தேவனை ஆராதிப்பது என்பது அவருடைய சமூகத்தில் கூடி அவருக்கு மங்களுக்கு முன்ன தொடர்பு. துதி ஆராதை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். தேவனை நாங்கள் ஆராதிக்க வேணும். உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் துதிக்கணும். தேவன் மகிமைப்பட வேணும். ஹல்லேலூயா. தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை தேவனே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே துதிக்கிறோம். கத்தாதி கத்தாவே ஜீவனுள்ள தேவனை அதிசயங்கள் செய்கிற தேவனை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனே. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே சொல்லுமையிலும் Hosanna, Hosanna, Hosanna. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. காளைகள் போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 ஓசானா. ஆமென். சகல துதியும் கரம் உமக்கே. தன் உற்சாம கரங்களை தட்டுவோமா? அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே 36 கிராட்டில் வந்திருக்கிறோம். ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே வெயில் தாங்க முடியாது. ஸ்ரீலங்காவில் இருந்து ஸ்ரீலங்காவில் வந்து தாங்க முடியாது. ஸ்ரீலங்கா தாங்கினார்கள், இங்கே தாங்க முடியும். தாங்க முடியலை, நடக்க முடியல, வாழ வேண்டியார். ஆகவே இந்த பக்கைக்கும் கர்த்தரை ஆராதிப்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் தேவ சமூகத்தில் கூடி அவரை ஆராதிப்பது மிகவும் எங்களுக்கு சந்தோஷம். ஏனென்றா இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவர், அவரை நாங்கள் ஆராதிப்பது என்பது மிகவும் முக்கியம். தேவ பிள்ளைகளாக ஒன்று கூடி சபை கூடி வந்து ஆராதிக்கிறது. வந்த ஒருவரை நாங்கள் சபை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபத்துக்காக செல்ல போகிறோம். இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்க முன்பாக நீங்கள் 10 நாட்கள் ஜெபித்தீர்கள். என்னுடைய பிறந்தநாள் அங்கே இன்னொருவருடைய கூட அவர் இங்கே வரவில்லை. ஆனால் ஜனதாவுடைய பிறந்தநாளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 18ஆம் தேதி ஜனதாவோட பிறந்தநாள் இருந்தபடினால அவர்கள் மீண்டுமாக நாங்கள் ஜெபம் பண்ணி, ஆகவே வந்த ஒரு சகோதரி வந்திருக்கிறார் ஹைப்ரோவில் இருந்து. ஆகவே அவர்கள் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அவர்கள் வரவேற்கும் கரங்களை தட்டுவோம்.
அவை தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்கான இந்த பயண போக்குவரத்துகள் அவர்கள் ஆராதனை கலந்து கொள்ள வாஞ்சிக்கிறார்கள். ஆகவே ஆராதனை என்பது மிகவும் கடைசி நாட்களில் இந்த ஆராதனை சபை கூடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு உலகம் அடைஞ்சு உலகத்தில் இன்றைக்கு எங்கே புரோகிராமுக்கு அங்கே போயிடுவோம். ஆனால் ஆராதனை என்பது ஜனங்களுக்கு சோர்வாக கொண்டு வருது. அவை கர்த்தர் எவ்வளவு உங்கள் மேல் சோர்வாக இருப்பார் என்பதை அறிந்து கொள்ளவும். கர்த்தர் சோர்வாக இருந்தால் நாசமாக போயிருக்கிறது. ஆகவே இந்த இடம் கர்த்தர் அவர் பிடித்திருக்கிறார், உற்சாகம் இருக்கிறார். ஆகவே வந்த சகோதரியை தொட்டபடியாக நாங்கள் ஜெபித்து பெறுவோம். இப்பொழுது ஜெயலலிதாவுக்காக நான் ஜெபம் பண்ணி நாங்கள் சிறிய பிள்ளை வசனங்களை சொல்ல போகிறார்கள், உற்சாகமை கொடுக்க போகிறோம், காணிக்கை செலுத்த போகிறோம், தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பண்ணுமா ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமான இப்பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்க சகோதரர்கள் தேசங்களுக்காக பொதுவாக எல்லா தேசங்களுக்காக பூஜை பண்ணி
அதில் அனைத்து ஆத்மாக்கள் தலையை தேடி வளர்த்தீர்களா வார்த்தை ஆறுதல் கேட்டு கேட்டு ஆறுதலை ஏற்றுக்கொண்டு இயேசுவை கண்டறிகிறார். இயேசுவின் நாமத்தில் நடத்துகிறார். ஆமென். நான் உற்சாமை கொடுக்கும்படியாக நண்பன கத்தாவே உற்சாமை கொடுக்கிறது பிரியங்களுக்கு சொல்லணும். உற்சாக மனதோடு நான் காணிக்கை செலுத்துவோம். எங்களையும் காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த பழைய ஸ்துதிக்கப்படி அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் வசனங்களை சொல்ல தேவையான கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். வசனங்களை சொல்ல பிள்ளைகளை வரையும் இன்னைக்கு உற்சாமை கொடுங்க. வாங்க உற்சாகமா யோவானா You are the light of the world. You are the light of the world. Palestinian, Ecolite, Iraq, God, Archie, Ariel. ஆமென். ஆமென். ஹலோ சொல்லணும். ஓகே தேவனை ஆராதித்தோ இப்பொழுது வார்த்தை கேட்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா வல்லமையுள்ள தேவனே வைத்துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே அல்லேலூயா. ஆக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஆக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதிந்தவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதிந்தவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்கால் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்கால் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல பறந்திடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல பறந்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் பாட்டு மந்தை முதலெட்டாலும். அத்திமரம் துளிர் விடாமல் பாட்டு மந்தை முதலெட்டாலும். கர்த்தருக்காய் காத்திருப்போர்
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாவம் அந்தகாரம் சுருண்டாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உடனே நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை மூலமாக எங்களை இடைவிடும்படி ஆச்சரிக்கிறோம். இயேசு நாமத்திலே அடியேனையும் அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்னும் நல்ல பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 115 9வது வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இன்றைய வசனம் கர்த்தரை நம்பு, அதுவும் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் என்பது தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், புதிதாக்கப்பட்ட புதிய இஸ்ரவேலராக நாங்கள் இருக்கிறோம். எனவே நாங்கள் எங்களை பார்த்து வேதம் சொல்றது இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்றார். இப்போ நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவுக்கு ஆண்டவரை நம்புகிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். 100க்கு 100 நாங்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். இதற்கும் நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளுக்கு நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். எங்களுடைய என்ன எதிர்கால திட்டங்களுக்கு நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய சரீர சுகத்துக்கு நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். அப்போ அவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நம்பிக்கைக்கு உரியவர், நம்பத்தக்கவராயிருக்கிறார். எனவே நாங்கள் நம்பிக்கைக்கு உரியவரை நாங்கள் நம்பும் பொழுது அவர் நம்பி வந்தவர்களை வாழ வைக்கிற தேவன், நம்பி வந்தவர்களை கைவிடாதது. நாங்கள் அவருடைய கிருபை நம்பி அவரிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் அவரை நம்புகிறபடினாலே நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவோம். முன்னோர்கள் அவரிடத்திலே நம்பிக்கை வைத்தார்களாம், நம்பினவர்களை அவர் விடுவித்தாராம். அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்களாம், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, அவமானம் அடையவில்லை என்று சங்கீதங்களின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எனவே முற்பிதாக்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை நம்ப வேண்டும். உலகத்திலே நமக்கு சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் மனிதர்களை நம்புகிறோம். அப்படி நாங்கள் மனிதர்களை நம்பும் பொழுது வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? நாங்கள் மனிதனை நம்பலாமா என்று வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தால், சங்கீதம் 146 3வது வசனம் 5வது வசனம் வரை வாசிக்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவனை துணையாகி கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால், அதாவது இந்த உலகத்திலே எத்தனையோ பிரபுக்கள் இருக்கலாம், பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் அந்த மனிதர்களை பற்றி என்ன சொல்லுகிறது? அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நாங்கள் நம்பினோமாக இருந்தால் அவர்கள் மரித்த பிறகு நம்பிக்கை வீணாக போய்விடும். இப்போ நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது அவர் உண்மை ஒருவனும் கைவிட மாட்டார். வேதம் சொல்றது அவர் வானத்தையும் 6வது வசனம் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர்.
அவர் இன்றைக்கு உண்மையை காக்கிறவர். கர்த்தருடைய இதை பற்றி சொல்லுறது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அதுபடிதான் நாங்கள் அவரை நம்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டொருளை கர்த்தர் விடுதலை ஆக்குறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அவிழ்த்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் அதாவது இந்த உலகத்திலே ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு எந்த நிலையில் இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்கள், அதாவது அவர் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். குருடனின் கண்களை திறந்த தேவன். இயேசு உலகத்திலே வாழ்ந்த பொழுது குருடர் சப்பானிகள் அனைவருக்கும் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகிய தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இறங்கும் மனதுருகி கரங்களை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கின தேவன். அவருடைய அந்த தேவன் அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவரிடத்திலே வைக்கிற நம்பிக்கை நாங்கள் ஒரு கொஞ்சம் கூட குறையாமல் 100க்கு 100 நாங்கள் அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமான சகோதரனே சகோதரி, மனிதர்களை நாங்கள் நம்பி நாங்கள் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு இந்த நேரத்திலே நாங்கள் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே பலவித அனுபவங்களூடாக நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோம். யாருடைய வார்த்தையை நாங்கள் நம்ப போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோம். அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ வைக்கிற வார்த்தையாக இருக்கிறது. எனவே கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நமக்கு, அதாவது சங்கீதம் 146 சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று. முதலாவதாக கர்த்தரை நம்புகிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிற மனிதன் பாக்கியவான். அப்படின்னால் நாங்கள் தான் பேறு பெற்றவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன், ஒரு குடும்பம் கர்த்தரை நம்பி வாழுமாயிருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 26 சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய நண்பனாக இருக்கிறார் என்று அவரை என்றென்றைக்கு நாங்கள் நம்பலாம், எக்காலத்திலே நாங்கள் நம்பலாம். அப்ப மனிதர்கள் ஒரு காலம் நம்பிக்கைக்குள்ளாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான்களாக நடந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் அதாவது அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார் என்று வேதம் சொல்வது. அப்ப சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். எனவே அவர் சொல்லாக அவர் கட்டளடிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப மனிதர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் நம்மை கைவிடும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போகிறோம், நாங்கள் ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்குரைத்தவர். அவர் ஒரு நாளும் எங்களை மறக்க மாட்டார், ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அப்ப நாங்கள் அவரை நம்பி வாழ்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருப்போம். அடுத்தது வேதவசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்றது. சங்கீதம் 28 நீதிமொழிகள் 28:25 பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்ப இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த வசனத்தை நம்பும் பொழுது, ஆண்டவர் மீது என்னுடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு செழிக்கும். இப்போ நம்முடைய வாழ்வு செழிப்பென்று சொல்லும் பொழுது, அதாவது நாங்கள் இந்த உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்வு, அதாவது அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அப்ப இந்த நல்ல மேய்ப்பன் எங்களுடைய ஆத்மாவை தேற்றி அவர் நீரின் பாதையிலே நம்மை நடத்துகிறாரா. எனவே அந்த தேவன், அதாவது நம்முடைய வாழ்க்கை செழிப்பதற்கு அவர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையிலே இரவும் பகலும் நாங்கள் தியானமாக இருக்கும் பொழுது
நாங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், வற்றாத நீரூற்றை போல இருக்கும். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. 17ஆம் அதிகாரம் 5-8 வரை வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை பிரபலமாய்க் கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனிதன் சபிக்கப்பட்டவர் என்று வேதம். இன்றைக்கு அநேகர் மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை பலமாய்க் கொண்டு கர்த்தரை விட்டு விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது. ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவரை நாங்கள் அட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலோ வற்றாத நீரூற்றை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஒரு செழித்து வளருகிற ஒரு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் ஆண்டவரை நம்புவோம். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுவார். எப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது அவர் வேதம் சொல்வது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்றால் அது அப்படியே ஆகும். எனவே நாங்கள் முற்றிலுமாய் நம்புவோம். நம்முடைய வாழ்வு செழிக்கும். அது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்களாம் கர்த்தரை நம்புகிறவர்கள். நீதிமொழிகள் 29-25 வாசிப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லது மனிதனுக்கு பயந்தோமா என்றால் அது கண்ணியை வருவிக்குமா? ஆனால் கர்த்தரை நம்பினால் உயர்ந்த அடைக்கலத்திலே நாங்கள் வைக்கப்படுவோம். அப்போ உயர்ந்த அடைக்கலம், அப்போ எங்களுக்கு தேவன் நம் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அப்ப நமக்கு அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தரை நாங்கள் நம்புவோமா என்றால் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் பாதுகாப்பற்ற நிலையை உணர்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய தேவன் அவர் எரிகின்ற அக்கினிக்கு ராஜாவுக்கு தப்புவிக்கிற தேவன். அப்ப நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலையிலும் விருந்தங்களை காப்பாற்றுகிற தேவன். அப்ப அந்த தேவன் அவர் தண்ணீர்களை நாங்கள் கடக்கும் பொழுது எங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். ஆறுகளை கடக்கும் பொழுது அதனோடு பிறழுவதில்லை என்று சொல்லியிருந்தார். அக்னியை நடக்கும் பொழுது அவையாது இருப்பாய். அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களோடு இருக்கிறவர் அவர் நம்மை தப்புவிக்க வல்லமுள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமுள்ள தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர்களை காப்பாற்றுவார். எனவே அவர் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அப்ப நாங்கள் உறுதியாக அசைக்கப்படாமல் நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? சங்கீதம் 125:1-2 வசனம் எப்படி சொல்லுகிறது? வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற உறுதியான ஒரு சீயோன் பர்வதத்தை கூட இருப்பார்களாம். அப்ப நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய ஜனங்கள் அவரை நம்பும் பொழுது அவர்கள் உறுதியாய் அசையாமல் உறுதியுடன் இன்னும் ஆண்டவருக்கு என்று கிரியை செய்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். எனவே இந்த நாட்டிலே நமக்குள்ளே பிரச்சனைகள், அதாவது வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மாறி மாறி வந்து போகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாங்கள் தீர்மானம் எடுத்து நானும் என் வீட்டானும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவரை நாங்கள் நம்பி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தீமைகளை எல்லாம் அவர் நமக்கு நன்மையாக மாற்றுவாராம். வேதம் சொல்வது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்திலே அன்புகளுக்கு சகலதும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தீமை வந்தாலும் ஆண்டவர்களுக்கு நன்மைக்கு எதுவாக அதை முடிக்கிற தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளை கண்டு புயல் போல வருகிற சோதனைகளை கண்டு அவர் எங்களுக்கு, அதாவது மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அன்றி வேறொன்றும் உங்களுக்கு வரவில்லை.
தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சோதனைக்கு தப்பிச் செல்லும் வழியை உண்டாக்குவார் என்று வேதம் சொல்வது. அப்ப தாங்களும் பலனையும் தருகிறவர் மாத்திரமல்ல, தப்பி செல்லும் வழியையும் அவர் உண்டாக்கினவராக இருக்கிறார். எனவே நிச்சயமாக எங்களுடைய துக்க நாட்களை ஆண்டவர் முடிய பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள், அவரை தேடுகிற நாங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அவர் எங்களை அதாவது தாயின் கருவிலே எங்களை தாங்கினார், இம்மட்டும் தாங்கினார், இனிமேலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே அந்த தேவன் உண்மை உள்ள தேவன், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். நாங்கள் உண்மையற்றவராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதம் 32:10 வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பாத துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டா, ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிருபை சூழ்ந்து கொண்டிருக்குமா? அப்ப அவரை நாங்கள் நம்பும் பொழுது நம்மை கிருபை சூழ்ந்திருக்கிறது. எனவே தேவ கிருபை என்பது அவருடைய அளவில்லாத அன்பை குறிக்கிறது. எனவே தேவன் எங்கள் மீது, வேதம் சொல்றது புலம்பெயர் புத்தகத்திலே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அப்ப நாங்கள் இன்றைக்கு உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் கிருபை தான் எங்களை இதுவரை தாங்கினது, அவருடைய கிருபை தான் இதுவரை எங்களை நடத்துகிறது. எனவே அந்த மாறாத கிருபை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் விளக்கப்பட்டிருக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய கிருபையை நம்பி நாங்கள் வாழுகிறோம். அப்ப நமக்கு நம்பிக்கை வந்து எதுதான் இல்லாமல் போனாலும் அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழும் பொழுது, அவரை நம்மை நம்பும் பொழுது கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறபடினாலே பிரியமானவர்களே, அந்த கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு பெரிதான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறாராம். இந்த உலக மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் எங்கள் பட்சத்திலிருந்து எங்களுக்கு உதவுகிற எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். எனவே உலக மனிதர்களை எதுவும் எங்களுக்கு செய்ய முடியாது. மனுபுத்திரருக்கு முன்பதாக நாங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை காண்பிப்பார். அவர் பெரிதான நன்மைகளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இவ்வளவு பெரிதாயிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் இவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிற தேவன், நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன், எங்களை தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற தேவன். எனவே நாங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பண்ணி கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு நன்மையும் ஒன்றும் குறைவிடாத வண்ணம் அவர் நம்மை தாங்கி வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை நம்பினால் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 118:8-9 சொல்லிட்டு பார்ப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். அவரை நாங்கள் நம்பி இருப்போம். அவரே நமக்கு பூரண சமாதானம் தருகிறோம். மனிதர்களை நம்பினால் வெட்டப்பட்டு போவோம். வேதம் சொல்கிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை போதை விட்டு விடுங்க, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுவது. கர்த்தரை நம்புவோம். இந்த உலகத்திலே நாங்கள் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும், எக்காலத்திலும், எந்த நேரத்திலும் நம்புவோமாக இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவரை நம்புவோம். அவரை இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று வேதவசனம் சொல்கிறபடினால் நானும் நீங்களும்
கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாங்கள் சில வேளைகளிலே மனிதர்களை நம்புகிறோம், அல்லது எங்களுடைய அதாவது சுற்றியுள்ள நம்முடைய உறவுகளை நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு இருக்கிற பணத்தை நம்புகிறோம், எங்களுக்கு இருக்கிற திறமைகளை நம்புகிறோம். பலவித நம்பிக்கை எதுவும் நம்மை கைவிடும். நம்முடைய பணம் நம்மை கைவிடும், நம்முடைய உறவுகள் நம்மை கைவிடுவார்கள். நாங்கள் எதையெல்லாம் நம்பியிருந்தோமோ அதெல்லாம் நம்மை கைவிடும். அப்ப ஆண்டவரை நாங்கள் நம்பினால்தான் ஆண்டவர் எங்களை, தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து வாழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகளிலே 3ஆம் அதிகாரம் 5:9 இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது, முழு இதயத்தோடும் அரைகுறையா நம்பக்கூடாது, 100க்கு 100 ஆண்டவரை நம்பவும். அவரே எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்ப கர்த்தர் எங்களை கரம் பிடித்தவர், அவர் காலம் எல்லாம் நடத்துவார். நாங்கள் சுயபுத்தியின் மேல் சாராமல், மனிதர்களை நம்பாமல், மனிதர்களை சார்ந்து வாழாமல், எதையுமே நாங்கள் சார்ந்து இருக்காமல் கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர், அதாவது எனக்கோ சங்கீதக்காரன் சொல்றார், தேவனை அண்டிக் கொள்வதே 73ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதனால பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எனக்கு வேறு யாரும், பூலோகத்திலே உண்மை தவிர வேறு விருப்பமில்லை. பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவரை நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எனவே நாங்கள் எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் அவரிடத்தில் நம்பிக்கை வைப்போம். சங்கீதம் 37:5 என்ன சொல்ல வேண்டும் பார்ப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப வழியை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து, என் நினைவு உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எங்களுடைய வழிகளை நாங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து விட வேணுமா? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுவோம். அப்ப நாங்கள் எங்கள் வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையா இருப்போம். எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாராதிருப்போம். முழு இதயத்தோடும் என்ன காரியமாயிருந்தாலும் கர்த்தரை நம்புவோம். பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நெகேமியா சொல்லுகிறார். எனவே நம்முடைய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் செழித்தோங்க செய்கிறார். அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து கர்த்தர் பாதுகாப்பார். அவரை நம்புகிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிதான நன்மைகளை ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சுய புத்தியை சாராதிருப்போம். வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனவே இந்த மாலை ஆராதனையிலும் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புகிறோம்? இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே நாங்கள் எதை நம்பினாலும் அதெல்லாம் நம்மை கைவிடும். ஆனால் ஒன்று மட்டும் நம்மை கைவிடாது. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அது நாங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், எது நல்லது எது கெட்டது. சங்கீதக்காரர்கள் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே எனக்கு நலம் என்று சொல்கிறார். அப்ப நாங்களும் அப்படித்தான் சொல்லணும், ஆண்டவரை நான் சார்ந்து வாழ்வதுதான் எனக்கு நலம். இன்னொரு இடத்திலே சங்கீதக்காரர்கள் அநேகம் ஆயிரம் பொன்படியை பார்க்கிலும் உடைய வேதமே எனக்கு நலம். அப்ப எங்களுக்கு என்ன நல்லது என்று நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உலக மக்கள் வேறு வேறு காரியத்திலே இது எங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் பற்றி கொள்வதனால் நலம். எனவே 1000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சமூகத்திலே தந்து ஒரு நாள் நல்லது என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். அப்ப என்ன நல்லது எங்களுக்கு? ஆண்டவரை நம்புவதுதான் நல்லது, அவருடைய வார்த்தையை நம்புவதுதான் நல்லது, அவருடைய சமூகத்துக்கு வருவதுதான் எங்களுக்கு நல்லது. எனவே என்னதான் எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி வந்திருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். ஏனென்றால் அதான் நம்முடைய பலன். எல்லா பாரத்தையும் ஆண்டவரிடத்திலே வைத்து விடுவோம்.
அவர் இந்த நாளிலே எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவரோடு நாளும் நம்மை கைவிடாத தேவன். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே எங்கள் பாரங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்த பின்பதாக சகோதரன் வந்து பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இப்பொழுது கேட்ட வசனங்களுக்காக நாங்கள் ஒரு சிறிய வசனமாயிருந்தாலும் கர்த்தரை நாங்கள் நம்புகிறோம், இன்னும் அதிகமாக நாங்கள் நம்ப வேண்டும். அவரை அன்பு கூறுகிறோம், இன்னும் அதிகமாக அன்பு கூற வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தவான் மென்மேலும் பரிசுத்தமாகட்டும் என்றுதான் வேதம் சொல்லும். இன்னும் அதிகமாய் நாங்கள் கர்த்தரை நம்புவோம். கடந்த நாட்களிலே நாங்கள் மனிதர்களை நம்பி இருக்கலாம், நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்திருக்கலாம். ஆனால் இனிவரும் நாட்களிலாவது நாங்கள் முற்றிலுமாய் கர்த்தரை எதற்கும் நாங்கள் நம்புவோம். அரைகுறையான சந்தேகம் வேண்டாம். அவர் சொல்லப்பட்ட பிரகாரமாக எனக்கு நடக்கும் என்று புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். எனவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று நாங்கள் இன்றைக்கு நம்புவோம். எங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் எதெல்லாம் வாக்கு சொல்லி இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். எனவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று அவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி நாங்கள் அவரை துதிப்போம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். சொல்லுவோம். நீதானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நினைப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்போமான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று சொல்வோமா? ஆண்டவரே, நாங்கள் 100க்கு 100 உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை நம்புகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவாது. பொய் சொல்ல நீ மனிதன் அல்ல, மனம் மாற நீ மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, அல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை கேட்க செய்பவரே, தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை கேட்க செய்பவரே. பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் வேகமே, கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கள் நான் கண்டேனே. வாழ்க்கையில் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் வேகமே, கல்லாடி நான் நடக்கும் போது தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேன். எல்லாம் இயேசுவுக்கு முடிந்ததே, முடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு முடிந்ததே, தொடங்கினதே. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா அவரே நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். எந்த குறையெல்லாம் நிறைவாக்கி வரட்டி என்று பார்த்து வாழ்நாளெல்லாம் போசித்தீர். குறைவெல்லாம் நிறைவாக்கி வரட்டி கழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீரோ. தெய்வமே, சர்வ வல்லமை
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறினவர் புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறினவர் புத்திரனல்ல. செய்வதை தடுப்பதும் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பதும் யாரும் இல்லை. எட்டடா தெய்வமே, சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, வேத செய்பவரே, எட்டடா தெய்வமே, சர்வவல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பெருக செய்கிறவர், அவர் எல்லா குறைவுகளை குறைமாக்கிறவர், துக்க நாட்களை முடியப்படுகிறவர், அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. 100க்கு 100 நாங்கள் நம்புவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். 100க்கு 100 நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவரை பார்க்கவில்லை. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் நம்பினவர்களை விடுவித்த தேவன். ஆண்டவரே முற்பிதாக்களை உம்மை நம்பினவர்களை விடுதலை ஆக்கினவர். அவர்களை கைவிடாதிருந்தீர் அப்பா. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரே அப்பா, நாங்களும் ஆண்டவரை உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவரே நீர் செய்ய நினைத்து தடைபடாது கர்த்தாவே. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய பாதபடியிலே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இடத்திலே உம்மை ஆராதிக்கிற வந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்திலே கர்த்தாவே சமாதானத்தோடும் விடுதலையோடும் கடந்து செல்ல கர்த்தர் செய்கிறார்கள். ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. தொடர்ந்து சோழன் வந்து பாடலை பாடி துதித்து இறுதியாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்க போகிறோம். பாடலை கேட்டு பாடிவிட்டோம், துதித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேவனுடைய நாமமே வல்லமையுடன் நாம் அவரை துதிப்பது என்பது எங்கு 2-3 பேர் கூடுகிறோம் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருக்கிற பற்றுறுதி, அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கும் பொழுது நாங்கள் அவரை இறுக பெற்றுக் கொள்வோம். ஆகவே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு, நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. பாசம பேசும் மனுஷர்கள் கூட நேசம் போல் வந்து பகைக்கின்ற, பாசம பேசும் மனிதர்கள் கூட நேசம் போல் வந்து பகைக்கின்றன. யாரிடம் சொல்வேன், யாரிடம் சொல்வேன்,
இயேசுவிடம் எல்லாம் சொல்வேன். ஆமென். யாரிடம் சொல்லுவேன், யாரிடம் சொல்லுவேன், இயேசுவிடம் எல்லாம் சொல்வேன். நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. ஆச்சரியமே ஆச்சரியமே கர்த்தராலே எல்லாம் ஆயிற்றே. ஆமென். ஆச்சரியமே ஆச்சரியமே கர்த்தராலே எல்லாம் ஆயிற்றே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். ஆமென். கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். நெருக்கத்திலே 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 நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். ஆமென். கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், அவரே எனக்காய் எல்லாம் செய்வார். நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருக்கத்திலே நெருக்கத்திலே நெருங்கி வந்தாரையா இயேசு. நெருங்கி வந்தாரையா இயேசு. ஆகவே கர்த்தரை நம்புபவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்பும் நான் பாக்கியவான். அவரே நாங்கள் இறுக பற்றிக் கொள்ளுவோம், அவரை உறுதியாய் நாங்கள் பற்றிக் கொள்ளுவோம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருப்பவர்களுக்கு அவருடைய வல்லமையை வழங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது. உத்தம இதயத்தோடு நாங்கள் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. உத்தம இதயத்தோடு இருப்பவர்களுடன் கர்த்தர் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார், நம்மில் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவை நாங்கள் யாரும் எங்களை அன்பு இல்லை என்று சொல்லி எங்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு கூட அன்பா இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போற நாட்கள், தேவனை அண்டிக் கொண்டு வாழ்வதே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ஒரு நாள் ஆலய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கிறது நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுவதே நான் விரும்புகிறேன் சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே இந்த ஆராதனையில் வந்த ஒரு பிள்ளைகளும் தேவனை நம்புவோம். கர்த்தர் நம்மோடு அக்கறையாக இருக்கிற தேவன், ஒரு கரிசனை உள்ள தேவன் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே தேவனை ஆராதிப்போமா, துதிப்போமா. தேவன் நீர் எங்கள் மீது எவ்வளவு கரிசனையா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மறந்தால் நீர் எங்களை மறக்காத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை மறந்து தூரமா போனாலும் அக்கறை உள்ள தேவனாய் இருந்து எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருந்து கரிசனை உள்ள தேவனாய் இருந்து எங்களை படையெடுக்கிற தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி அவனோட ஜெபிங்க. நான் தூரமாய் போயிருக்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. மனுஷர்களை எங்களை கைவிட விட்டுவார்கள்,
பெற்ற பிள்ளைகள் கைவிட்டு விடுவார், பெற்றோர்கள் நம்மை பெற்ற தகப்பன் எல்லாம் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்றதாலே விட்டபோது காத்ததும் அக்கறையல்லவா. மோசேயை கூடைக்குள்ளே பெற்றதாலே விட்டபோது காத்ததும் அக்கறையல்லவா. தானியலை கெடிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை நீருக்குள்ளே காக்கவில்லையா. தானியலை கெடிக்குள்ளே காக்கவில்லையா, யோனாவை நீருக்குள்ளே காக்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. சாரி வாக்கிரவை வீட்டில் என்னை மாவு குறையாம காத்ததும் அக்கறையல்லவா. பாடுவோமா? சாரி வாக்கிரவை வீட்டில் என்னை மாவு குறையாம காத்ததும் அக்கறையல்லவா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா, தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே. அக்கறை உள்ள தெய்வம் நீதானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீதானே. மறுதளித்த தேவு அனங்கசந்து அழுத போது மீட்டதும் அக்கறையல்லவா. மறுதளித்த தேவு அனங்கசந்து அழுத போது மீட்டதும் அக்கறையல்லவா. சபையை உடைத்த பவுலையும் சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கள்வனையும் மீட்கவில்லையா. சபையை உடைத்த சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கள்வனையும் மீட்கவில்லையா. எந்த நிலையிலும் என்னை காக்க வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே. எந்த நிலையிலும் என்னை உயர்த்த கரையுள்ளவரே,
இயேசு வல்லவரே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, எங்கே அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. எங்கள் மேல அக்கறை உள்ள ஒரு தேவன் உண்டு, அவரை நாங்கள் நம்புவோம். பெரியமானவர்களே, அக்கறை உள்ள தெய்வம் இயேசு ஒருவர்தான். அவர் மேல் கரிசனை, அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமா இருக்கிறது. நாங்கள் அவரை இப்படி சமத்து விட்டு எங்கேயே நாங்கள் போவோம். அவரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. எங்களை இதுவரை நடத்தி வந்த தேவனே, எத்தனையோ ஆபத்து வழியிலே நம்மை காத்து வந்த தேவனே, அவரே நாங்கள் ஆராதிக்கப்படுகிறோம். நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்தி நாங்கள் ஆசீர்வாதத்தை கூற போகிறோம். நன்றி சொல்லி அவரே எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் என்று சொல்லி நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை, அவனை பூரண சமாதானத்துடைய காத்துக் கொள்கிற தேவன் என்று வேதம் சொன்னது. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை பூரண சமாதானத்துடைய காத்துக் கொள்கிற தேவனா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துவோமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளை மறக்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரிபா சந்தலகரா துரிமிஹர சந்தலமா ஹீரமதானம சந்துரு குரியர மசந்தல கரதியர மசந்துரமா ராக்கர முஷந்தல ஹரமதரம சந்தனம கரரமா. அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. ஊரிய மக்கரதிய நமசந்தல அக்கரதிய ரமஷலமா உரபாபா. நான் நேசிக்கும் யாரையும் விட நீரே எங்கள் அக்கறை உள்ள தேவன். அல்லேலூயா. நீரே எங்கள் கரசுமுள்ள தேவன். நான் உன்னை உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன் சொல்லி முடிவெடுக்கிறவர்கள், தேவனை நான் உறுதியாக பற்றிக் கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள், தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஓ ரீமா காராபா சிதானா பரிசுத்த ஆவியானவரும் கோடி ஸ்தோத்திரம். தேவாதி தேவனும் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்தேன், இதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, உன்னை நாமே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறேன். இரக்கமும் கிருபையுள்ள மகா இரக்கமும் கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிற உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தவர்களாக நீங்கள் மறுபடியும் சொல்றீங்களே, நீ மகளே நீ என்மேல் நம்பிக்கையாரு, மகனே நீ என்மேல் நம்பிக்கையாரு. மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேலே பற்றுவாய் இருப்பதே நலம் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, என்னுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய மாட்டோம். உண்மையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. மனுஷனுடைய உதவி விருதாவாகிவிடும், கர்த்தருடைய ஒரு உதவிதான் கொண்டு வானத்தையும் பூமியும் படை கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை தரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க. இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரின் முன் உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல பிதாவே, இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து அனுப்புகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவர்களை இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவர் வருகிற நாட்களில் தேவ சமாதானம் கடந்து வரட்டும். யாருக்கு சமாதான குறைவினால அங்கலாய்த்திருக்கிறார்களோ ஆண்டவர் சமாதானம் கடந்து வரட்டும். ஆண்டவர் உம்மால் இல்லாமல் எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியான இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது வேதம் சொல்கிறபடி இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு சுகமாக்கும், பலப்படுத்தும். வருகிற நாட்களில் ஒன்று கூடி ஆராதிக்கிறவர் தேவந்தாமை கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சொல்லுவோம், என் ஆத்துமாவே
கத்தரை ஸ்தோத்தரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரையே ஸ்தோத்தரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்து நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியுடைய ஐக்கியமும் நம் மனரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.